கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே இருசக்கர வாகனம் மீது அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். அங்குள்ள புடையூர் கிராமத்தைச் சேர்ந்த முருகன் மற்றும் கண்ணகி ஆகியோர் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ள வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். இருசக்கர வாகனம் அரங்கூர் என்ற இடத்தில் சென்றபோது அடையாளம் தெரியாத வாகனம் மோதியது. இதில் முருகன் மற்றும் கண்ணகி ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் பொது இடங்களில் செயல்படாமல் இருக்கும் சிசிடிவி கேமராக்களை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பரமக்குடியில் குற்ற செயல்களை தடுக்கும் விதமாக பொது இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் இதில் சில கேமராக்கள் செயல்படாத நிலையில் உள்ளன. இதனால் குற்றச் செயல்கள் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும், எனவே செயல்படாத கேமராக்களை சரி செய்ய வேண்டும் என்றும் அப்பகுதி வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்துஸ்தான் பெட்ரோலியம் நிறுவனம் சார்பில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் சென்னை மெரினா கடற்கரையில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மெரினா கடற்கரையில் உள்ள உழைப்பாளர் சிலையில் தொடங்கி காந்தி சிலை வரை இப்பேரணி நடந்தது. இதில் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தூய்மை இந்தியா குறித்த பதாகைகளை ஏந்தி ஊர்வலம் சென்றனர். கரூரில் மரவள்ளி கிழங்கு ஏற்றிச் சென்ற லாரியில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். தென்காசியில் இருந்து மரவள்ளி கிழங்கு லோடு ஏற்றுக்கொண்டு ராசிபுரம் நோக்கி லாரி ஒன்று வந்து கொண்டிருந்தது. லாரி கரூர் மாவட்டம் திருக்காம்புலியூர் வந்தபோது முன்னால் சென்ற லாரி மீது மோதி தீப்பிடித்தது. இதை அறிந்த ஓட்டுநர் லாரியில் இருந்து குதித்து தப்பினார். ஆனால் கிளீனர் முகமது லாரியில் இருந்து தப்ப முடியாததால் தீயில் கருகி உயிரிழந்தார். திருநெல்வேலி மாநகராட்சி பகுதிகளில் பொது இடங்களில் அசுத்தம் ஏற்படுத்துவதை தவிர்க்கும் விதமாக சுவர் சித்திரம் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தனியார் தொண்டு நிறுவனத்துடன் இணைந்து நெல்லை மாநகராட்சி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ளது. லோக் ஆயுக்தா சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி ஆம் ஆத்மியினர் இன்று சென்னையில் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாடாளுமன்றத்தில் லோக்பால் சட்டம் இயற்றிய பிறகே தமிழகத்தில் லோக் ஆயுக்தா சட்டம் நிறைவேற்றப்படும் என தமிழக அரசு கூறியிருப்பது தவறான அணுகுமுறை என அவர்கள் குற்றம் சாட்டினர். லோக் ஆயுக்தா என்பது ஒவ்வொரு மாநிலத்திலும் மாநில தேவைக்காக நிறைவேற்றப்பட வேண்டியது என ஆம் ஆத்மி கட்சியினர் தெரிவித்துள்ளனர்.